Hi friends, welcome to Priya's aari world. இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறது என்னன்னா Pinterest app. ஸோ இந்த ஆப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா நமக்கு தேவையான இமேஜஸ் டிசைன்ஸ் ஏதாவது வேணும்னா இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக கூகுளில் நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அதிகமாக Pinterest ஆப்பில் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கோங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. அதில் Pinterest அப்படின்னு டைப் பண்ணுங்கள். Pinterest அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வரும். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆப் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எப்படி வரும் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து Pinterest ஆப் டவுன்லோட் ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய இமெயில் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஹோம், செகண்ட் வந்து சர்ச். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு என்னென்ன டிசைன்ஸ் தேவை அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சர்ச் பண்ணியும் நம்ம தேடிக்கலாம். ஸோ இப்போ சர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ரோஸ் ட்ராயிங் அப்படின்னு கொடுத்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உள்ள வந்து இமேஜஸ் வரும். உங்களுக்கு இதில் எது தேவையோ அதை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இதை இப்படி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜில் வந்து விசிட் சேவ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கடைசியாக பாட்டமில் பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எதில் சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் புதுசாகவும் க்ரியேட் போர்டு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். கடைசியாக ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு போர்டு க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அதுக்குள்ளே வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு 4 போர்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ஒர்க் டிசைன்ஸ், எம்ப்ராய்டரி ஃப்ளவர் பேட்டர்ன், ஹேண்ட் எம்ப்ராய்டரி பேட்டர்ன், கோலம் இப்படியெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்றில் உள்ளே போய் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இப்போ இதுக்குள்ளே நான் கிளிக் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேவ்ட் அப்படின்னு காட்டும். இங்கே பாருங்கள், மேலே வந்து சேவ்டுன்னு காட்டுதா. ஸோ சேவ் ஆயிடுச்சு. ஸோ சேவ் ஆனது எப்படி உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பேக் வந்துடுங்க. கீழே பாட்டமில் பேக் வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசியில் கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் உங்களுடைய ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற சேவ் பண்ணி வச்சுருக்கிற இமேஜஸ் வந்து இதில் தெரிய ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே தெரியும். ஸோ இப்போ நீங்கள் தேவையானதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் Pinterest ஆப்பு. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ சேவ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். புதுசாக ஏதாவது ஆட் பண்ணணுன்னாலும் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணுறதுனா இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜ் வேணும்னா ஹோம் பேஜ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் நீங்கள் எல்லாமே கற்றுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.